नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द अथवारिणि घोरतरं पणिनं प्रतिवारयितुं कृतधीर्भगवन् द्रुतमारिथतीरगनीपतरुं விஷமாருதசோஷிதபர்ணச்சயம். ஸோ இங்கே வந்து போன இதில் சாப்டரில் பார்த்தோம் காளியனோட மேலே எப்படி பகவான் காளியனை அங்கேருந்து தடுக்க பார்க்குறா சொல்லிட்டு, இப்போ காளியனோட தலையில் வந்து நர்த்தனம் ஆட போகிறா. ஸோ காளிய மர்தனம் பேர் இது. பகவான் வந்து டான்ஸ் ஆடுறா. அவனோட தலையை வந்து ஸ்டேஜாக அவர் உபயோகிக்கிறா. ஸ்டேஜாக உபயோகித்து எப்படி அந்த ஸ்டேஜை ஃபுல்லாக அவர் ஆடுறா சொல்லி இதில் சொல்கிறா. ஸோ எப்படி இருக்குது, அத்தவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன். அத்தவாரிணி அதுக்கப்புறம் பயங்கரம், ஓகே, கோரமாக இருந்த அந்த காளியனை தடுக்கிறதுக்கு வேண்டி பகவான் என்ன பண்ணினாலாம், அவனோட அகங்காரத்தை தடுக்கிறதுக்கு வேண்டி அவனை தண்ணியிலேயே அவனோட மதத்தை அடக்கிறதுக்கு நிச்சயம் பண்ணினான். ஏன்னா அவன் அந்த யமுனா நதிக்குள்ளே இருக்கான் இல்லையா, அவனோட அகங்காரத்தை அடக்கலாம்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணுறான், நிச்சயம் பண்ணுறான். அதனால அந்த யமுனா நதி கரையில் இருந்தால் ஒரு கதம்ப மரத்து மேலே ஏறினான். ஏன்னா இந்த காளியன் வந்ததுமே நம்ம போன சாப்டரில் பார்த்தோம், அங்கே இருக்கிற பட்சியெல்லாம் செத்து விழுந்து விடுறது, அது மாதிரி அங்கே மரங்களெல்லாம் அப்படியே கரிஞ்சு இலைகளெல்லாம் கரிஞ்சு உணர்ந்து போயிடுறது. ஆனால் இந்த கதம்ப மரம் மாத்திரம் எப்படி இருக்குது, அது மாத்திரம் பச்சையாக இருக்கான். ஏன்னா கருடன் வந்து இதை அமிர்தத்தை கொண்டு போகிறத ஒரு சொட்டு அமிர்தம் அங்கே அந்த மரத்து மேலே சொட்டி விடுறதாம். அதனால இந்த மரம் மாத்திரம் கதம்ப மரம் அப்படியே பச்சையாக இருக்குது. ஸோ அந்த மரத்தில் பகவான் என்ன பண்ணுறான், நம்ம கிருஷ்ணன் ஏறி அந்த மரத்துலேருந்து காளியனோட அந்த விஷத்தால் உணர்ந்து போயிருக்கேன் அந்த மரத்து மேலே ஏறி பார்க்குறா இவன் எங்கே வரான்னு சொல்லி. ஸோ இனி அவன் காளியன் எப்படி வழியில் வரான், எப்படி அவன் மேலே நின்று நர்த்தனம் ஆடுறான்னு சொல்லி சொல்லுவா. இப்போ அதிருஹ்ய பதாம்புருஹேண சதம் நவபல்லவதுல்ய மனோக்ஞருச்சா ஹ்ருதவாரிணி தூரதரம் ஞபத பரிகூர்ணித கோரதரங்ககணே. அதிருஹ்ய பதாம்புருஹேண சதம் நவபல்லவ துல்லிய மனோக்ஞருச்சா. ஸோ அந்த கதம்ப மரத்து மேலே ஏறுறா, இங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறா கதம்ப மரத்து மேலே. ஸோ அந்த மரத்தில் ஏறப்போ கிருஷ்ணனோட கால் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறா. இதில் கிருஷ்ணனோட கண்ணனோட கால் வந்து பிஞ்சு பாதமாம். அது எப்படி இருக்கும், தாமரை பூ இல்லை பிஞ்சு தாமரை மலர்றது எப்படி இருக்கும், அந்த மாதிரி புதிய தளிர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பார்க்குறதுக்கு மிருதுவாக இருக்கான். அப்படி இருக்கா அந்த பாதங்கள் அவரோடு. ஸோ அந்த மாதிரி அந்த பாதத்தை பார்த்தா எப்படி இருக்கா, நம்மளோட மனசை அப்படியே மயக்கக்கூடிய காந்தியோடு இருக்கான் அவரோட பாதங்கள், தாமரை பாதங்கள். ஸோ அந்த பாதத்தை வச்சு அந்த யமுனா நதியில் என்ன பண்ணுறா, இவர் அந்த யமுனா கரையில் தான் இருக்கா, அந்த மரத்தில் ஏறுறதுக்கு வேண்டி யமுனா நதியில் அப்படியே தூரம் போய் குதிக்கிறது என்ன அர்த்தம், கோர தரங்ககணே. அப்போது இவர் குதித்ததும் தரங்கம்னா என்னது, அலை, அந்த யமுனையில் அலை வந்தது சொல்கிறா. அப்படி பெருசாக போய் தூரத்தில் குதிக்கிறதுனால அந்த வேவ்ஸ் வரதாம் அந்த யமுனா நதியில். அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்குறாங்க. புவனத்ரயபாரபிருதோ பவதோ குருபார விகம்பி விஜృంభిஜல பரிமஜ்ஜயதி ஸ்ம தனுஷதகம் தட்டினி ஜட்டிதி ஸ்புடகோஷவதி. புவனத்ரய பாரபிருதோ பவதோ குருபார விகம்பி விஜృంభిஜலா. இந்த 3 உலகத்தோடு பாரத்தை தரித்தவன் சாட்சாத் பரமாத்மான ஸ்ரீகிருஷ்ணன். ஸோ அவன் எத்தனை பாரம் இருக்கும் இல்லையா, அதனால் கிருஷ்ணன் அங்கே குதித்ததுமே அந்த பாரம் தாங்க முடியாமல் என்ன இருந்தால் அந்த யமுனா ஜலம் அப்படியே வழியில் குதிச்சுதான். அது எப்படி இருக்கும், கம்பனம் வந்தா மாதிரி. இந்த கம்பனம்னா அப்படியே ஷிவரிங் ஆறுது அந்த ஜலத்தில். ஸோ கம்பனம் வந்து அலைகள் எல்லாம் வழியில் வரதான் அப்படி. ஸோ அவர் குதித்தது யமுனை வந்து எப்படி பெருசாக இருக்குது, இங்கே வந்து சொன்னால் தனுஷ் சதகம். சதகம்னா 100 தனுஷை ஒன்றுக்கு வச்சோம். அந்த காலத்தில் இந்த தனுஷெல்லாம் வச்சு தான் அந்த மீட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாள், இத்தனை லென்த்து இத்தனை பிரெத்து சொல்லிவிட்டு. ஸோ அந்த மாதிரி 100 தனுஷை லைனாக வச்சா அது எத்தனை பெருசாக இருக்கும். அந்த விஸ்தீர்ணத்தில் இந்த தண்ணி, இந்த யமுனா நதியோட தண்ணி வந்து கரைக்கு வந்து சாடித்தான்.
அப்படி இவர் குதிச்சதும், ஏன்னா குட்டி கிருஷ்ணன் தான், ஆனால் கிருஷ்ணன் யாரு? சாக்ஷாத் பரமாத்மா இல்லையா? பகவான் வந்து பாரத்தை வச்சுட்டு இருக்கா, அந்த பூமியெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால அவர் குதிச்சதுமே அந்த அலைகள் எல்லாம் 100 தனுஷோட விஸ்தீர்ணத்தில் பெருசாக வழியில் வந்து குதிச்சு விடுறதாம். ஸோ பெரிய சத்தம் வருதாம் அந்த சமயத்தில். அந்த தண்ணி எப்படியாச்சா பூமியே அந்த ஜலத்துக்குள்ளே முங்கினா மாதிரி அத்தனை விஸ்தீரணத்தில் வழியில் தண்ணி சாடி விடுத்து சொல்லி சொல்கிறாங்க. அத திக்ஷு விதிக்ஷு பரிக்ஷுபித பிரமிதோதரவாரி நிநாதபரைஹி உதகாதுதகாதுரகாதிஸ்பதிஸ்த்வதுபாம் தமசாம் தருஷாந்தமனாஹ. அத திக்ஷு விதிக்ஷு பரிக்ஷுபித பிரமிதோதரவாரி நிநாதபரைஹி. அத திக்ஷு, அதுக்கப்புறம் திக்ஷுனா திக்குகள். ஓகே, 4 திக்கு இருக்குது. விதிக்ஷு, விதிக்ஷுனா இன்னொரு 4. ஸோ 4 8 திக்குகளுக்கும் சோபம் ஆகிடுறதாம். அதெல்லாம் அந்த சத்தத்தால் பயமாயிடுறது திக்குகளுக்கெல்லாம். ஸோ அந்த தண்ணியோட சத்தத்தினால் என்னாருது? அந்த பாம்பு பிரமிதோதர வாரி நிநாத பரைஹி, யாரே இந்த பாம்போட அதிபதியான காளிங்கன் என்ன பண்ணுறான்னா வழியில் வந்து பார்க்குறானாம். ஸோ கிருஷ்ணங்கிட்ட வரான், பார்க்குறான், யாரோ நிற்கிறா, வந்து பார்க்குறான். அவனுக்கு என்ன ஆகிடுறது? சாந்தி, அவனோட மனசில் உள்ள சாந்தியெல்லாம் போயிடுறது. தட் மீன்ஸ் என்னது? பயப்படுறான். அவனு பயத்தால் கோபம் வருது அவனுக்கு. என்னது என்ன நினைக்கிறான்? எப்படி நம்ம இத்தனை பெரிய ஒரு விஷப்பாம்பா நான் இருக்கேன், ராஜா எல்லாத்துக்குமே ராஜாவாக இருக்கிற பாம்பு நான், நாகராஜன், எங்கிட்ட யாராக்கும் வந்து அவளோட விளையாட்டை காட்டி என்னோட சாந்தியை இல்லாதக்கு என்னை அசாந்தனாக்கியிருக்கான், அசாந்தி நிலையில் என்னை கொண்டு வந்திருக்கிறது யாராக்கும் நினச்சின்னு கோபத்தால் வந்து பார்க்குறானாம். அதனால் காளியனோட கண்ணெல்லாம் சமக்கிறது, கண்ணே தெரியறதில்ல எனக்கு கோபத்தில். அப்படி கோபமாக அவன் வந்து பார்க்குறான். இங்கே பணசிங்க சஹஸ்ர வினிஸ்மிருமர ज्वलदग्निकणोग्रविशाम्बुधरं पुरतः पणिनं समलोकयथा बहुशृङ्गिणमञ्जनशैलमिव. பணசிங்க வினிஸ்மிருமர ஜுவலதக்னி கணோக்ர விஷாம்புதரம். இந்த பாம்பு வந்து காளியன் சாதாரண பாம்பு கிடையாது. இவனுக்கு எத்தனை பணம்னா அந்த ஹூட்ஸ் தலையில் இருக்குன்னா அதனோட தலை வந்து 1000 பணங்கள் இருக்காம். சஹஸ்ரம் பணசிங்க சஹஸ்ரம் 1000 பணங்களை எடுத்துதாம். எப்படி எடுத்திருக்குது? வினிஸ்ரு மர மேலே அப்படி தூக்கி நிற்கிறானா இந்த பணத்தை வச்சுன்னு இந்த காளியன். இந்த 1000 தலையிலேருந்து என்ன வருது? ஜுவலதக்னி கணோக்ர விஷாம்புதரம், அக்னி கணங்கள் வருதான். அது எப்படி இருக்கா? அக்னி கணம் விஷத்தை வழியில் கக்குறானாம். அந்த மாதிரி விஷங்கள் எல்லாம் வழியில் வருதா. அவனோட ஒரு சிங்கத்திலேருந்து ஒரு பணத்துலேருந்தும் அக்னி வருது. ஸோ அந்த காளியனோட இந்த சிங்கம்னா தலை எப்படி இருக்கா? புரத பணினம் சமலோகயதா பகுஷிங்கினா. சிங்கம்னா என்னது? பர்வத சிகரங்கள்லாம் இருக்கு இல்லையா? எப்படி இருக்கும்? பர்வதம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஒன்று குட்டியாக இருந்தால் ஒன்று டால் ஆகும், ஒன்று ஷார்ட் ஆகும், மீடியமாக இருக்கு, இப்படி ஒரு ஹைட்டில் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவனோட தலையை தூக்குறானாம். பர்வத சிகரம் போல் மேலே கீழே இருக்கிறத வந்து பகவான் பார்க்குறா. சமலோகயதா அவனோட தலையை பார்க்குறான். 1000 தலையுள்ள அந்த காளியன் வாயிலேருந்து விஷம் அக்னி இது மாதிரி ஜொலிச்சுட்டு வரதான் விஷங்கள். அந்த விஷத்தை அதை மேலே தூக்கிண்டு, பணத்தை மேலே தூக்கிண்டு பர்வதம் மாதிரி இருக்காம ஒரு பணமும் அதனுள்ள அந்த மாதிரி உள்ள காளியனை பகவான் பார்க்குறாங்க. ஜுவலதக்ஷி பரீக்ஷரதுக்ர விஷ ஸ்வசனோஷ்மபரஸ்ஸ மகாபுஜக பரிதஷ்ய பவந்தமனந்தபலம் परिवेष्टयदस्फुटचेष्टमहो. ज्वलदक्षि परीक्षर दुग्र विष श्वसनोष्मभरस्स महाभुजगा. என்ன ஆச்சரியம் சொல்லி சொல்கிறான் பட்டதிரிங்க. அப்படி ஜொலிக்கிறதாம். என்னது? அவனோட கண்கள் எப்படி இருக்கு? அக்னி மாதிரி. துர்க விஷ ஸ்வசனோஸ்மபரஸ்ஸ மகாபுஜகா. புஜகான பாம்பு. அந்த பாம்பான காளியனோட கண்கள்லாம் அப்படி அக்னி மாதிரி ஜொலிக்கிறதாம். உக்ரமான விஷம். அந்த விஷத்தால் என்ன பண்ணுறான்? ஸ்வசனோஸ்மா சுவாசம் விடுறான். சுவாசத்தை பெருசாக எடுக்கிறான் நம்ம அவன். ஸோ விஷம் அப்படியே வழியில் வருது. ஸோ அந்த விஷத்தால் என்ன ஆகுதான்? உஷ்ணம் எல்லா இடம். உஷ்ணம்னா சூடு, பயங்கர சூடு எடுக்கிறதாம். சூடு ஜாஸ்தியாக இருக்கான். ஸோ அந்த காளியன் என்ன பண்ணுறான்? பரிவேஷ்டய தஸ்புட சேஷ்டமஹோ. ஓஹோ, ஏதோ ஒரு சின்ன பையன் தானே, இவனை நம்ம சும்மா விடக்கூடாது, இவனை எனக்கு சாந்தி இல்லாத எனக்கு அசாந்தியை தந்திருக்கான், அதனால இவன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாம்பை என்ன பண்ணுறதான்? கிருஷ்ணனை கடிக்கிறதான். தஸ்புட சேஷ்டமஹோ, அப்படியே ஒரு கொத்து கொத்துறது கிருஷ்ணனை. அவிலோக்ய பவந்தமதா குலிதே தடகாமினி பாலகதேனுகணே
व्रजगेहतलेप्य निमित्तशतं समुदीक्ष्य गता यमुनां पशुपाः अविलोक्य भवन्त मथाकुलिते तटगामिनी बालक धेनुगणे. ஸோ பாம்பு என்ன பண்ணுறது, இவன் என்ன சேஷ்டை பண்ணுறான்னு சொல்லி பாம்பு கடிக்கிறது கண்ணனை. ஆனால் கண்ணனுக்கு ஒன்றுமே ஆறுதில்லை. ஸோ அந்த பாம்பு உன்னை கடித்ததும் அது என்ன பண்ணுறது பார்க்குறது, இவனுக்கு ஒன்றுமே ஆகலை. என்ன விஷப்பாம்பு இல்லையா, உடனே செத்து போடணும், ஒன்றுமே ஆறுதில்லை. கிருஷ்ணன் அப்படியே அழகாக நின்றுருக்கான். அதனால் இந்த பாம்பு கோபம் வந்து என்ன பண்ணுறதா, அவிலோக்கிய பவந்த மதா குலித்தே, அவனே வந்து சுற்றி விடுறதாம். அப்படியே பாம்பு சுற்றிக்குமே, சுற்றிக்கிறது. அதை பார்க்குற அந்த குழந்தைகள்லாம் அங்கே நிற்கிற தட்டகாமினி பாலக தேனுகணே, அந்த மாடு பசு கண்ணெல்லாம் நிற்கிறது. அதே மாதிரி குழந்தைகள்லாம் நிற்கிறது பார்க்குறா. இந்த குழந்தைகள்லாம் கண்ணனை வந்து அந்த பாம்பு அப்படியே சுற்றி விடுறது. ஐயோ கிருஷ்ணனை காணமேன்னு குழந்தைகள்லாம் பதறி போயிடுறது. ஸோ அந்த இதில் என்ன, அந்த பாலகரும் இந்த பசு மாடு நதிக்கரைக்கு வந்து பார்க்குறா எங்கே சொல்லிட்டு. ஸோ அதே சமயம் என்ன ஆகுது, விரஜகேக தலைப்பே நிமித்த சதம் சமுதீக்ஷகதா யமுனாம் பசுபாகா. இங்கே பாம்பு கண்ணனை சுற்றுற நேரத்தில் குழந்தைலாம் பயந்து போயிடுது கண்ணனை காணுமே சொல்லி. அதே சமயம் என்ன ஆகுதான், கோகுலத்தில் விரஜம்னா கோகுலத்தில் சில அபசகுனங்கள் நடக்கிறதாம். அங்கே தெரிஞ்சதுனால அவள் எல்லாரும் நினைக்கிறா, கோகுலம் இருக்கிற கோகுலவாசிகள்லாம் இங்கே ஏதோ சம்திங் இன்னும் ஆயின்னு இருக்கு, அதனால நம்ம கிருஷ்ணனையும் குழந்தைலாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவெல்லாம் கிருஷ்ணனை தேடிட்டு யமுனா கரையங்கிட்டக்க வந்துட்டு இருக்கா. அகிலேஷு விபோ பவதீய தசாமவலோக்ய ஜிஹாசுஷு ஜீவபரம் ஃபணிபந்தனமாஷு விமுச்ய ஜவாத் உதகம்யதஹா சஜுஷா பவதா. அகிலேஷு விபோ பவதீய தசாம் அவலோக்ய ஜிஹாசுஷு ஜீவபரம். ஸோ ஹே விபோ, ஹே பகவானே, உன்னோட தசை, பகவானோட தசை என்னது, இங்கே யமுனா நதியில் சாடுறா, பாம்பு விஷத்தெல்லாம் கக்கிறது, பாம்பு பார்க்கறது, கண்ணனை கடிக்கிறது, இந்த தசையெல்லாம் குழந்தைகள் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றி விடுறது இல்லையா. ஸோ பார்த்தா எல்லாரும் காணம் கண்ணனை காணம் சொல்லி அதுக்குள்ளே இந்த விரஜத்துலேருந்து எல்லாரும் ஓடி வரா. அங்கே அபிஷேகம் நடந்ததுனால அவனும் வந்து பார்க்குறா கண்ணனை காணம். அதனால அவன் என்ன நினைக்கிறா, ஜீவபரம் ஜிஹாசுஷு ஜீவபரம், நம்மளுக்கு இந்த ஜீவிதமே வேண்டாம், ஜீவிதத்தை விட்டு விடலாமோ அப்படின்னு நினைக்கிறாள் நம்ம எல்லாரும் கண்ணனை காணம்னு சொல்லி. அந்த ஒரு இதில் அதுக்குள்ளே என்னாவது, பணிபந்தன மாஷு விமுச்ச ஜவாது உதகம்யத ஹாச ஜுஷா பவதா. ஸோ இந்த பாம்பு வந்து சுற்றி இருக்கு இல்லையா, பந்தனத்தில் வச்சிருக்கு, கிருஷ்ணனை பந்திச்சிருக்கு. அப்படியே பாம்பு சுற்றினதுனால கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, அந்த பந்தனத்துலேருந்து விமுக்தி ஆகிடுறான், அதுலேருந்து வழியில் வந்து விடுறான். வந்து எப்படி வரானா, ஹாசஜுஷா பவதா, நீ எப்படி வந்தாய் கண்ணா, நீ சிரிச்சுண்டு பயந்துட்டு வந்து வரலையா, அழகாக சிரிச்சுண்டு நிற்கிறானாம் கண்ணன். அதை இந்த ஆள் எல்லாருமே பார்க்குறா. ஸோ கிருஷ்ணன் வந்தாயச்சுப்போ எல்லாருக்கும் சமாதானமாக இருந்து கண்ணனை எங்கே பார்த்தப்போ. அதிருஹ்ய ததஃப் பணிராஜபணான் நன்ருதே பவதா மிருது பாதருச்சா கலசிஞ்சித நூபுர மஞ்சுமிளத் கரகங்கண சங்குல சங்க்வணிதம். அதிருஹ்ய ததஃப் பணிராஜபணான் நன்ருதே பவதா மிருது பாதருச்சா. ஸோ காளியன் மேலே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானாம் கண்ணன், காளியனோட பந்தனத்திலேருந்து வெளியில் வந்தாச்சு, காளியனோட தலையை மேலே ஏறுறப்போ ஏறி அந்த மிருதுவான பாதங்கள், ஓகே, அவரோட பாதம் எப்படிக்கா, மிருதுவா பாதம், மிருது பாதருச்சா, ரொம்ப இதாக இருக்குது, மிருதுவாக இருக்குது. அந்த பாதத்தில் என்ன போட்டுருக்கா, நூப்புரம், நூப்புரம்னா கொலுசு, கலசிஞ்சித நூப்புர மஞ்சுமிளத், அந்த நூப்புரத்தை கட்டி விட்டுருக்கா அம்மா இல்லையா, அந்த நூப்புரம் சத்தம் கேட்குறது ரொம்ப அழகாக இருக்காம் அது. அதே மாதிரி கங்கண சங்குல சங்க்வணிதம், கையில் கங்கணங்கள், கங்கணம்னா அந்த பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருக்கா. ஸோ அந்த நூப்புரத்தோட சத்தம் கேட்குறது அதில் ஏறி நின்னப்போ, அதே மாதிரி கையில் உள்ள கங்கணத்தோட சத்தம் கேட்டுன்னு இருக்கு. அப்படி அதெல்லாம் போட்டுண்டா கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, அவனோட தலையில் நிறுத்தம் ஆடுறான். ஓகே, நிறுத்தம் ஆடுறது இதனோட சத்தமெல்லாம் கேட்க ரொம்ப அழகாக இருக்காம் காதுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க நின்றுண்டு. ஜஹ்ருஷு பசுபாஸ்து துஷூர் முனையோ வவ்ருஷு குசுமானி சுரேந்திரகணாஹ त्वयि नृत्यति मारुतगेहपते परिपाहि समां त्वमदान्तगदात्. त्वयि नृत्यति मारुतगेहपते परिपाहि समां त्वमदान्तगदात्. त्वयि नृत्यति मारुतगेहपते परिपाहि समां त्वमदान्तगदात्. ஜஹ்ருஷு பசுபாஸ்து துஷூர் முனையோ வவ்ருஷு குசுமானி சுரேந்திரகணாக. பட்டதிரி சொல்கிறா, ஹே குருவாயிரப்பா,
நீ அப்படி ஆடினதும், அந்த தலையில் இருந்து நர்த்தனம் ஆடினதும் அங்கே இருந்த கோபர்கள் எல்லாம் அவள் என்னறா ரொம்ப ஆனந்தத்தை அடையிறாளாம். ஸோ அங்கே இருக்கிற முனிகள் எல்லாம், எல்லா முனிகளும் தேவதைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. முனிகளுக்கும் எல்லாம் பரம சந்தோஷமாகுது. அதே மாதிரி சுரேந்திர கணாக, சூரர்கள்னா தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுறா, புஷ்ப விருஷ்டி பண்ணுறா பகவானுக்கு. எப்போ பண்ணுறா, எப்போ நீ காலின் மேலே ஏறி நர்த்தனம் ஆடினியோ அந்த அழகை கண்ட கோபர்கள், முனிகள், தேவர்கள் எல்லாரும் ஆனந்தப்பட்டு உனக்கு புஷ்பவிருஷ்டிய தேவர்கள் எல்லாம் பண்ணறா. ஸோ அப்பேற்பட்ட நீ என்ன பண்ணணும், என்னோட பரிபாகி சமாம் தொமதாந்த கதாத், என்னோட வியாதியை நீ மாற்றி என்னை காப்பாத்து சொல்லி கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.